வணக்கம். இன்றைக்கி நம்ம சுவையான பட்டாணி குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட்டாணியை நல்லா ஊற வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன். 6 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், தக்காளி, குழம்பு மசாலாத்தூள், கருவேப்பிலை, கடுகு, 2 பல் பூண்டு, தேங்காய்ச்சில், உப்பு. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சு கடாயை வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கலாம். தாளிச்சிட்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் பொன்னிறமானதும் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. 2 சின்ன தக்காளினா 2 எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளினா 1 எடுத்துக்கோங்க. உங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி தக்காளி எடுத்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுருங்க. தக்காளி நல்லா மசிகிற அளவு வதக்கி விட்டுருங்க. இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. தக்காளி வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம குழம்பு மசாலாத்தூளை சேர்த்துடலாம். நான் 3 கரண்டி குழம்பு மசாலாத்தூள் எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மசாலாத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. மசாலாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் 2 நிமிஷம் மட்டும் வதக்கி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பட்டாணியை இதில் சேர்த்துடலாம். அதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். அந்த தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. குழம்பு கொதிச்சு வரட்டும். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 பல் பூண்டு, பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற தேங்காய்ச்சில் எல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் விழுதை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். உங்களுக்கு எந்த அளவு குழம்பு வற்றணுமோ அந்த அளவுக்கு வற்ற விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா வற்றிருச்சு. பட்டாணியெல்லாம் நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணும்னு இன்னும் 2 நிமிஷம் கொதிக்க விட்டு நிப்பாட்டிக்கோங்க. சுவையான பட்டாணி குழம்பு நமக்கு தயாராகிருச்சு. இதை சப்பாத்தி, இட்லி, தோசை, சூடான சாதம் கூட வச்சு சாப்பிட நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.